இவளை அரெஸ்ட் பண்ணுங்க. புடிங்க புடிங்க, அவனை புடிங்க. இதான் நடந்துச்சு. ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல? ஒரு போனா? 20 வாட்டி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் மோனையா. ஆனா உங்களுக்கு என்ன, உங்க மனைவியோட போன் எடுக்க உங்களுக்கு நேரமே இல்லல? எங்க ஃபோன் பண்ண நீ? ஐம் சாரி, நான் ஃபோன். பரவாயில்ல விடுங்க மோனையா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இல்ல. இப்ப எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ற? நான் உன்னை என்ஜாய் பண்ண போல, வேலை செய்ய தானே போனேன். பிஸியா இருந்தா போன் எடுக்க முடியல, இப்ப என்ன அதுக்கு? அதுதான் நானும் சொல்றேன், உங்க வேலையில நீங்க ரொம்ப மூழ்கி போயிருந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் போன் பேச கூட உங்களுக்கு டைமே இல்லல்ல. நான் தான் சொல்றேன்ல, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மோகன் அண்ணா, ராதா, சண்டை போடாதீங்க. ஆமா மோகன் அண்ணா, போகட்டும் விடுங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. வேலைக்கு போன முதல் நாளே வேலையில நீங்க மும்மரமாகி குடும்பத்தை பத்தி யோசிக்கிறதே மறந்துட்டீங்க. என்னமோ குடும்பத்தை பத்தி உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்குங்கிற மாதிரி பேசுற, எனக்கு இல்லையா? ராதா, ஆமா, நான் உன்னோட போனை எடுக்கல தான், வேலையில பிஸியா இருந்தேன். ஏதாவது ப்ராப்ளமா? ராதா மோகனோட உறவை அறுக்கிறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா இதுவரை என்னால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா நேத்து வரைக்கும் இவங்க பணக்காரங்களா இருந்தாங்க. பணக்காரங்களா இருந்தா காதலை காப்பாத்துறது ரொம்ப சுலபமா இருக்கும். ஆனா கஷ்டப்படும் போது அந்த ராதாவுக்கும் மோகனுக்கும் நடுவுல இப்போ விரிசல் ஏற்பட ஆரம்பமாயிருக்கு. இந்த விரிசல் போக போக இவங்க 2 பேருக்குள்ள பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அம்மா, உங்களோட டீ. மோனையா, ராதா, எனக்கு போகணும். மோனையா ஒரு நிமிஷம் இருங்க. ராத்திரி நான் கொஞ்சம் அதிகமாவே பேசிட்டேன். இவரை இப்படியே வேலைக்கு அனுப்ப முடியாது. டிஃபன் ஊட்டி விட்டு அவரை சமாதானப்படுத்துறேன். உங்களுக்கு ரொம்ப நல்ல வேலை கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வாழ்த்து சொல்லாம என்னால எப்படி போக விட முடியும்? இன்னைக்கு என் கையாலே நான் உங்களுக்கு டிஃபனை ஊட்டி விடுறேன். ராதா, எனக்கு நிஜமாவே அர்ஜென்ட்டா போகணும். இருங்க. மோகன் ராதா கிட்ட எதுக்கு இவ்வளவு வித்தியாசமா நடந்துக்கிறான்? இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாதே. நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்கு. இப்பெல்லாம் மோகனையாவுக்கு என்னதான் ஆச்சு? மோகனையா என்கிட்ட எதையும் மறைக்கிற மாதிரி தோணுது. எனக்கு தெரியும், நிச்சயமா ஏதோ பிரச்சனையில இருக்காரு. நான் கூடிய சீக்கிரம் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். சாரி ராதா, என்னால உன் கண்ணை பார்த்து பேச முடியாது. நான் உன் கண்ணை பார்த்தா எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீ கண்டுபிடிச்சிருவ.
கிருஷ்ணா, மோனையா எங்க போனாரு? அந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு எப்படியாவது இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைச்சனே. எனக்கு நிச்சயமா தெரியும் மோனையா என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. வேலைக்கு முதல் நாள் போறீங்க மோனையா, தயிர் சக்கரை சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் இதை கொண்டு வரேன். ராதா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அட மோனையா நில்லுங்க. அப்ப என்ன ஃபாலோ பண்ணி வர அளவுக்கு உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? நான் வேற என்ன பண்றது மோனையா? உங்களை பத்தி ரொம்ப கவலையா இருந்தது, ரொம்ப பயமா இருந்தது. நீங்க என்கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மோகனையா, உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்குது. திடீர்னு அட்வான்ஸ்னா அவ்வளவு பணத்தை கொண்டு வந்து தரீங்க. ஆனா அதுக்கு அப்புறத்துல இருந்து நீங்க சரியா சாப்பிடல, சரியா தூங்கல, என்கிட்ட சரியா பேசவும் இல்லை. அப்படின்னா இப்ப நான் ரொம்ப கெட்ட புருஷன் ஆயிட்டல்ல? இல்ல மோனையா, என்னால என்னோட குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுல்ல? ஏற்கனவே என்னால என் குடும்பம் நடு ரோட்டுக்கு வந்துருச்சு. இனிமே நான் எதுக்கும் லாயக்கு இல்லாதவன்ல. சோ இப்ப நான் பொய் சொல்றவனாவும் ஆயிட்டேன், திருடனாவும் ஆயிட்டேன். ரொம்ப கீழ்த்தரமா இறங்கிட்டேன். இப்ப நான் நீ என்ன இப்படி ஃபாலோ பண்ற அளவுக்கு நான் கேவலமானவன் ஆயிட்டல்ல? இல்ல மோனையா, அப்படிலாம் இல்ல. பின்ன வேற எப்படி? இல்ல நீயே சொல்லு, வேற எப்படி? தாமினிக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினல. என்னோட மோகனையா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் மண்ணை கூட தங்கமா மாத்திடுவாரு. பாலைவனத்துல கூட பூ பூக்க வைப்பாரு. ராகுலுக்கு முன்னாடி நீ என்ன டிஃபெண்ட் பண்ண, என்ன பத்தி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசின. மறந்துடாதீங்க, எந்த வீடும் வியாபாரமும் இன்னைக்கு கையை விட்டு போயிடுச்சு நீங்க இவ்ளோ கலாட்டா பண்றீங்களோ, அது எல்லாமே மோகனையா துளசி அக்காவோட உழைப்பு. நீ தானே சொன்ன என்ன மாதிரி ஒரு புள்ள கிடையாது, அண்ணன் கிடையாது, அப்பா கிடையாது, புருஷன் கிடையாது. ஆனா உண்மைக்கு என்ன தெரியுமா? உனக்கே என் மேல நம்பிக்கை இல்ல. மோனையா என்ன நான் சொல்றீங்க? சரியா தான் சொல்றேன். உனக்கும் என் குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியாதுன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. எங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? மோனையா என்ன பேசுறீங்க? எல்லார விடவும் உங்க மேலதான் எனக்கு அதிக நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு, அப்ப ஏன் சந்தேகப்படுற? மோகனையா, என்னை விட எனக்கு உங்க மேல அதிக நம்பிக்கை இருக்கு. என் கடவுள் கிருஷ்ணரை விட நான் உங்களை அதிகமா நம்புறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் போர்வெல்குள்ள போனப்போ என் வாழ்க்கையோட நூல் உங்க கையில இருக்குன்னு நான் சொல்லிட்டு தானே போனேன். என்னோட குஷியோட வாழ்க்கையோட நூல் இப்ப உங்க கையில இருக்கு. எனக்கு நல்லா தெரியும், நீங்க எங்களை சாக விட மாட்டீங்க. நீங்க கொடுத்த தைரியத்துல தான் அந்த பாம்பு பஸ்ஸை நான் ஓட்டினேன். எப்படி கிருஷ்ண பரமாத்மா அவரோட சுண்டு விரல்ல அந்த கோவர்தன மலையை தூக்கி எல்லாரையும் காப்பாத்தினாரோ, அதே மாதிரி நீ உன்னோட விரலால ஸ்டேரிங்க பாத்துக்கோ ராதா. சரிங்க மோனையா. அப்புறம் அந்த ஐஸ் ரூம்குள்ள உங்க பேரை சொல்லி சொல்லிதான் என் மூச்சு காத்த நான் கையில புடிச்சிட்டு இருந்தேன். உங்க ரெண்டு பேரையும் சந்திக்காம நான் என் உயிரை நிச்சயம் விட மாட்டேன். அந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கேன். ஆனா நீங்க ரொம்ப சுலபமா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு நீ என் பின்னாடியே வந்த? ஏன்னா மோனையா, எனக்கு உங்களை பத்தி கவலையா இருந்தது. நீங்க நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்ப நான் பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ராதா தான் வந்து என்ன காப்பாத்தணும்ல. அப்ப நான் எதுக்குமே லாயக்கு இல்லாதவன்ல. மோனையா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்க கொஞ்சம் இருங்க. இல்ல ராதா,
நீ இரு. இங்கேயே இருந்து என் மேல நம்பிக்கை வை. வெறும் வார்த்தையால இல்ல, செயலாலையும். மாத்திரையை நீ கையில வாங்கிட்ட, அதுக்கான விலையை கொடுக்க மாட்டியா? இந்த மாத்திரைக்கு பதிலா நீ என்ன விலையை கேட்டாலும் நான் அதை கொடுக்குறேன். பல வருஷமா நான் உன்னோட அசிஸ்டண்டா உன் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். இன்னையில இருந்து நீ என்னோட அசிஸ்டண்டா என்கிட்ட ஒர்க் பண்ணி ஆகணும். பிரஸ்டீஜ் பப்ளிகேஷன் இருக்குல்ல, அங்கதான் வேலை கிடைச்சிருக்கு. இது அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போங்க. ஐயோ இல்ல, டிஃபன் பாக்ஸ்லாம் வேண்டாம். அது ஆஃபீஸ்ல ரொம்ப பெரிய கேண்டீன் இருக்கு, அங்க சூடான சாப்பாடு கிடைக்கும், அதுவும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஸோ நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். என்னை ஃபாலோ பண்ற அளவுக்கு உனக்கு என் மேல நம்பிக்கை போயிடுச்சுல்ல. இப்போ நான் போய் சொல்றவனாவும் ஆயிட்டேன், திருடனாவும் ஆயிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுறாதா. என்னால உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. என்கிட்ட இருந்து உன்னை நான் விலைக்கு வைக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி. ஏன்னா என்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நான் தாமினி கிட்ட வேலை செய்யறது நீ பார்த்தீங்கன்னா அப்போ உன் மனசு உடைஞ்சு போயிடும். மோனையா, நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கீங்க. கடவுள் கிருஷ்ணர் கிட்ட நான் வேண்டிக்கிறது எல்லாம் அந்த பிரச்சனை தாமினிய கவலை இருக்க கூடாது. அதுவும் இல்லாம எங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக அவங்க நிச்சயம் ஏதாவது பண்ணுவாங்க. வாவ் தாமினி, வாவ், என்னம்மா ஒரு கேம் விளையாடி இருக்க. ஒரு வழியா ராதாவுக்கும் மோகனுக்கு இடையில ஒரு விரிசலை உண்டாக்கிட்ட. ஆனா தாமினி, இந்த விரிசலை இப்ப நீ பெரிய பள்ளமா மாத்தணும். இன்னைக்கு மோகன் ராதாவை திட்டி இருக்கான், அவன் மனசு உடைஞ்சு போயிட்டா. நாளைக்கு அவங்களோட உறவும் அருந்து போயிடும். சரி, உன்னோட அடுத்த பிளான் என்ன? இன்னைக்கு தடவையா மோகன் ராதா கிட்ட பொய் சொல்லிருக்கான், உண்மை மறைச்சிருக்கான். இவங்க 2 பேரும் இப்போதைக்கு ஒன்னா இருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவங்களோட ரொம்ப பெரிய சக்தி என்னன்னு? அவங்களோட காதல். அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க நம்பிக்கை தான். ஒரே ஒரு தடவை அந்த நம்பிக்கை உடைஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் காதலும் பறந்து போயிடும். அதுக்கப்புறம் ராதாவுக்கும் மோகனுக்கும் எண்டு காடு தான். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ராதா மோகனோட உறவுக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட நாளா இருக்க போகுது. நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. ராமா, நம்ம விருந்தாவன்ல இருந்து இங்க வந்ததுல இருந்து நமக்கு எல்லாமே ராங்கா நடக்குது. முதல்ல சித்தப்பாவுக்கு காயம் பட்டது, அப்புறம் பாட்டிக்கு, அப்புறம் இப்போ
அப்பா அப்பாவும் உன்கிட்ட ரூட்லி பேசுறாரு. அவர் உன்கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. அவர் ரொம்ப பேட், வெரி பேட். குஷி குஷி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க அப்பா ஏதோ கவலையில இருக்காருமா. அவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அப்படி பேசிட்டாரு. இங்க பாரு குஷி, பெரியவங்க இருக்காங்களே, அவங்க அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில இருக்கும்போது தன்னோட கோவத்தை எல்லாம் தன்னை சார்ந்தவங்க மேலதான் கொட்டுவாங்க. அந்த மாதிரி செய்யறது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா குஷி, பல நேரங்கள்ல வார்த்தைகளை இல்ல, வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதனால இப்ப உங்க அப்பா பேசின வார்த்தைகளை மறந்துரு. ம்? ஐயோ சீக்கிரம் வா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுல. வா வா சீக்கிரம் வா. மோகனையா, எனக்கு இப்ப நிச்சயமா தெரிஞ்சு போச்சு நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. ஆனா ஏன்? இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட எதையுமே மறைச்சது கிடையாது. இன்னைக்கு மட்டும் ஏன் மறைக்கிறீங்க மோகனையா? எனக்கும் மோகன் உன்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறாருன்னு தோணுது. நீ சொல்றது கரெக்ட் தான் ராதா. இத பாரு, நீ டென்ஷன் ஆகாத ராதா. நீ போ, என்ன விஷயங்கிறத நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். ஐயோ கடவுளே கிருஷ்ணா, என் மோகனையாவுக்கு ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க தயவு செஞ்சு மோகனையாவை காப்பாத்துங்க. சூப்பரா இருக்கு. இப்ப எதுக்குடா இங்க வந்த? ஏன் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா? அப்படியே திரும்பி போயிடுவான். வேலையை விட்டு தூக்கிட்டீங்களானா? ஏப்பா, உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டா அப்புறம் உன் வீட்டை நீ எப்படி காப்பாத்துவ? ஆ, அதெல்லாம் இல்லை. வேலைக்காரன் மாதிரி இருக்கணும். பார்வை கொஞ்சம் கீழே இருக்கு. சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுதா? இவங்க என்ன சொல்றாங்க? நீ வேலைக்காரனா மோகன்? ஐயோ சின்ன முதலாளி, சின்ன முதலாளி, சின்ன முதலாளி இங்க பாருங்க, இங்க கரப்பட்டிருக்கு சின்ன முதலாளி. நீங்க 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 இத கழட்டுங்க, இல்லனா Dress-ஓட சேர்ந்து இன்னொரு கதை அழுக்காயிட போகுது. கழட்டுங்க. விடு, எதுக்கு இப்படி பண்ற நீ? ஐயோ Dress-அ கழட்டி கொடுத்துருங்க, நான் துவைச்சு கொடுக்குறேன். கழட்டி கொடுக்கறேன்னு சொல்றல. ஐயோ உங்களுக்கு தான் புரியவே மாட்டேங்குது. இது ரொம்ப பிடிவாதமான கரை. அப்படியெல்லாம் போகாது, இத அடிச்சு தான் துவைக்கணும். நானே கழட்டி கொடுக்கறேன்னு சொல்றேன்ல. அப்படின்னா நான் இங்கே துவைச்சிட்டுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, இருங்க ஒரு செகண்ட். நீ என்ன பண்ற? ஆரம்பிச்சிட்டாண்டி, ஆரம்பிச்சு. துவைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல துணியை நாம நினைக்கணும்ல. எதுக்கு என் மேல தண்ணியை ஊத்துற? அதான் சொன்னல, துணியை ஊற வைக்கணும், இல்லனா எப்படி கரை போகும்? ஐயோ அசையாதீங்க அசையாதீங்க. அட இந்த கரை ரொம்ப ஆழமா போயிருக்கே. பரவாயில்ல. இங்கே அப்படியே நிக்கணும். நான் இப்படிங்கிறதுக்குள்ள வந்துடுறேன். எங்க போக போற நீ? ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எங்க போறீங்க? ஒரு செகண்ட் வரேன்.